Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான திரு அழகர் செந்தில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா சென்னை மாநகராட்சியின் அவலம். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அளவில் சென்னை மாநகராட்சி தூய்மை நகரங்கள் பட்டியலில் 104வது இடத்துல பின்தங்கி இருக்கு. இதற்கான காரணம் என்ன? இது காரணம் ஒரே வகையில் சொல்லணும் அப்படின்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அலட்சியம் அப்படின்றத மட்டும்தான். மக்கள் கொண்டு செல்லக்கூடிய மனுக்களை மதிக்க முடியாது, மதிக்க மாட்டோம் என்ற ஒரு ஆணித்தரமான நிகழ்வுக்கு நான் பல உதாரணங்களை சாட்சியோடு என்னால் சொல்ல முடியும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வாங்க சென்னை மாநகராட்சியில் ஒரு மண்டலத்துலையுமே இருக்குது. இந்த சென்னை மாநகராட்சியில் நான் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, வரி வசூலிப்பவர் அப்படின்னா என்னென்னா, வரியை போய் வசூல் பண்ணிட்டு வரும். அதுதான் வரி வசூல், டேக்ஸ் கலெக்டர்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஒரு வார்டுக்கு ஒரு ஆஃபீஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தும் இவங்க போய் வரி வசூலிக்கிறது இல்லாமல் மக்களை அலைவிடும் போது ஒரு வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கால் ஊனமானவங்க கையில் தூக்கிட்டு போய் படிக்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் பல முறை சொல்லியும் அந்த வருவாய்த்துறையில் கொஞ்சம் கூட காது கேட்காம விஷயங்கள் இருக்குது. மூணாவது, அதே மாநகராட்சியில் சுகாதாரத்துறைன்னு இருக்குது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தனியாது. NULMனு டெம்பரரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, SI இருக்காங்க, SO இருக்காங்க. பிளாஸ்டிக் கவரை ஒழிப்போம்னு 4 வருஷமாக சொல்கிறாங்க. இந்த 4 வருஷத்தில் நெகிழியை எங்கே எடுத்துருக்கீங்க கேட்டால், நெகிழிக்கு முதல்ல மாற்று வேணும். மஞ்சப்பை திட்டம் கொண்டு வந்துட்டீங்க, ஆனால் போதுமான அளவு இருக்கா? இல்லை. அப்போ என்னென்னா, அந்த மண்டலத்துலேயே வியாபார சங்கங்கள் மீட்டிங் கூப்பிட்றாங்க, வியாபார சங்கம் எங்களை கூப்பிட்றாங்க, நாங்களும் போகிறோம் பொதுமக்கள் சார்பாக. எங்கே மஞ்சப்பை இருக்குன்னு கேட்டால் 1-2 மஞ்சப்பை, அதுவும் மக்கி போகிற மஞ்சப்பையாக இருந்தால் நல்லாயிருக்கும். மக்காத மஞ்சப்பைகள் சில இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு ஆல்டர்னேட் கொடுக்காம இவங்களை போய் நீங்கள் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா சடன் சேஞ்சஸை என்ன பண்ண முடியும்? ஆனால் இன்றைக்கி வரையும் ரைடும் வரதில்லை. நிறைய மீன் கடை, சிக்கன் கடை, ஹோட்டல்ஸ் இதெல்லாம் கவர் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வரையும் போகிறவங்க ஏதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒரு வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் வெஹிக்கிளோட ஃபியலு, அங்கே இருக்கக்கூடிய மேன் பவர், இது எல்லாமே வேஸ்ட் என்னை பொறுத்த வரையும். என்ன காரணம் அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் வெஹிக்கிள்னால் என்ன, ஒரு விஷயத்தை முறைப்படுத்துது. ஆனால் இன்றைக்கி வரையும் சண்டே அன்றைக்கி அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏன் வர மாட்டேங்குது மீன் கடைகளுக்கு? எல்லா இடத்துலையும் இந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னென்னா, ஒரு அரசதிகள் இப்படி உதாரணத்துக்கு போனோன்னா, இப்போ நான் ஒரு SIட்ட போய் சொல்கிறேன்னா SOட சொல்லணுன்றாரு. சண்டே ஆனால் வரமாட்டாங்க, அந்த அதிகாரிலாம் சாட்டர்டே வரமாட்டாங்க. அப்போ எப்போ கொரோனா வரும்போது எப்படி இருந்தது? 24 hours எல்லாமே ஒர்க் பண்ணாங்களா? அந்த கொரோனா ஒர்க்கிங் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிளாஸ்டிக் கவரில் பண்ணுங்கள், இதோட ஆபத்து இருக்குது அப்படின்னா அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல புஷ்ஷஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல கஞ்சா ஒரு பெரிய இஷ்யூவாக வரும்போது ஒரு குடியிருப்பு பகுதியிலையும் காலி மனையில் இருக்கக்கூடிய புதர்களுக்கு அந்த அறிக்கை நோட்டீஸ் விடணும். ஆனால் இதையும் நான் பல முறை சொல்லி நொந்து தான் போனது. காரணம் என்னென்னா, அந்த புதரில் உட்காந்துன்னு கஞ்சா அடிக்கிறனால கொலை வரையும் போகலாம், கற்பழிப்பு போகலாம், இல்லை செயின் இருக்கிறது போகலாம். இதுக்கு எந்த மனு கொடுத்தாலும் எங்கே போனாலும் அப்படி பெண்டிங்கில் போட்டு வச்சுக்குது. சரி, குப்பைகளை அகற்றுவதில் அலட்சிய போக்கு இருக்குன்னு சொல்றீங்க. அதே சமயம் இந்த மழைநீர் கால்வாய்களை சரியா மேலாண்மை பண்றாங்க. இப்போ இந்த 4 நாளாக குடிநீர் வரல எங்கள் ஏரியாவில். என்னன்னு கேட்டால், மழைநீர் சரி அந்த மழைநீர் கால்வாய் நோண்டுறவங்க அதை உடச்சிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றது இன்றைக்கி நேற்று இல்லை, தொடர்ந்து இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. பண்ணக்கூடிய அதிகாரிகள் எங்கே இருக்குன்னு அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் இருக்கணும். அந்த கோஆர்டினேஷன் மிஸ்ஸிங் ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த இடத்துல நாங்கள் நோண்ட போகிறோம்னு கேட்டால் அவங்க இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லாதனால எல்லா இடத்துலையும் பஞ்சர் பண்ணிட்டு போகும்போது தண்ணி வராமல் மக்கள் சிரமப்படுறாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே பிரச்சனை. இந்த ஒரு விஷயம் மட்டும் எடுக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இதே இடத்துல நீங்கள் இன்னொரு வருவாய்த்துறையிலேயே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்று, அதில் ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலர் போல் போட்டால் அது EB, இது இரும்பு பைப்பில் போட்டால் அது தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் என்னன்னா, ஒரு இடத்துலையும் அந்த மரம் அந்த வயலில் பட்டால் அதை கட் பண்ணணும். அதை கட் பண்ணுறதுக்கு நம்ம திருப்பி ஒரு நல்ல அதிகாரியாக தான் கூட்டு சொன்னால் உடனே செஞ்சிடறாங்க. சில இடத்துல அந்த அதிகாரிகள் போய் சொன்னால் அது செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது பட்டு ஷார்ட் ஆகி அதில் ஒரு இஷ்யூ ஆகுது. 2 3வது, பேனர் வைக்கக்கூடாது, வச்சு எடுக்கணுன்றாங்க. அப்போ அரசியல்வாதிகள் பேனர் வைக்கும் போது உடனே அதை அப்புறப்படுத்தாத போது, ஒரு சாதாரண ஆளுங்க ஒரு ரியல் எஸ்டேட்காரங்க பேனர் வைக்கும் போது அதுக்கு அப்புறப்படுத்தாத போது, எங்கேயாவது ஒன்று ரெவென்யூ இல்லை இன்ஃப்ளூயன்ஸ், இதை தவிர்த்து ஒரு சாதாரண மக்கள் இருந்தால் மட்டும் அதுக்கு மட்டும் ஏதாவது போய் நின்று சண்டை போட்டு அது பண்ண சொல்லி அதுவும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் தான் உண்டு. இல்லை இன்னொரு மனசு கஷ்டமான விஷயங்களுக்கு என்னென்னா, யார் புகார் கொடுத்தாலும் புகார் கொடுத்தவங்க பேரை போயிட்டு ஆப்போசிட்டில் சொல்லி அங்கே ஒரு சண்டையும் வர வைக்கிறாங்க. இது எல்லாருக்கும், அரசுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது கெட்ட பேர். இது சமுதாயத்துக்கு கெட்ட பேர், எல்லாருக்குமே கெட்ட பேர். ஸோ இந்த வகையில் மாநகராட்சி அதிகாரிகள் குறைத்திருக்கும் கூட்டம்னு வைக்கிறோம். இப்போ சென்னையில் நீங்கள் கலெக்டர் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு கலெக்டர் எடுத்துக்கோங்க. நான் ஒன்று தான் சொன்னேன், என்னென்னா, சார் ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுறோம், ஒரு மனு கொடுத்தா மக்கள்கிட்ட போய் சேரதுக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த பிரச்சனை செலவில் டேட்னு ஒன்று இருக்குது, TAT, டேர்ன் அரவுண்ட் டைம்னு ஒன்று இருக்குது. இந்த டேர்ன் அரவுண்ட் டைமில் என்ன விஷயம்னா,
நான் இந்த மனு உங்கள்கிட்ட கொடுக்குறேன், ஒரு அதிகாரிகிட்ட கொடுக்குறேன், ஏஐட்ட கொடுக்குறேன்னா ஏஐ வந்து ஏஐ ஸ்கொயர்ட்ட கொடுக்கணும், ஏஐ ஸ்கொயர் ஈகிட்ட கொடுக்கணும். இது சாத்தியமானு கேட்டால் இது எவ்வளோ நாளில் போகணும்? 3 நாளில் போகணும். இதுக்கு ஏதாவது அரசு கட்டணம் இருக்கா? இதெல்லாம் அங்கே எழுதி போடுங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து சிட்டிசன் சார்ட்டர், குடிமக்கள் சாசனம். சென்னை கலெக்டர்கிட்ட நான் கொடுத்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது அந்த மனு கொடுத்து. இன்னைக்கு வரையும் அதை ஏன் சொல்லலை அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாகுது. காரணம் என்ன, இதை சொன்னால் கீழே இருக்கவங்க யாரும் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வரையும் அந்த அந்த டேட்டுன்ற குடிமக்கள் சாசனத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு அரசு அலுவலகத்தையும் ஒட்ட முடியலன்னா நம்மலாம் என்ன மாதிரி அதிகாரிகளாக இருக்கும், இல்லை என்ன மாதிரி வந்து அரசு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதை இதில் நான் பதிவு பண்ணுறேன். சரி, கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து சென்னை மாநகராட்சி இந்திய அளவில் தூய்மை நகரங்கள் பட்டியலில் கிட்டத்தட்ட 100 இடத்துக்கு மேலே இருந்தது வந்து 45வது 43வது இடத்துக்கு முன்னேறி இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த திமுக ஆட்சியில் 2023 காலகட்டத்தில் 199வது இடத்துக்கு இருந்திருக்கு. இப்போ வந்து 104வது இடத்துல இருக்கு. இதுவும் ஒரு பின்தங்கிய நிலையா தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா எதற்கெடுத்தாலும் வட மாநிலங்களை குறை சொல்ற இந்த திமுக காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்திய அளவுல மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இந்தூர் மாநகரம் வந்து தொடர்ந்து 8வது முறையா முதல் இடத்துல இருக்கு தூய்மை நகரங்கள் பட்டியல்ல. அப்போ சென்னை மாநகராட்சியை முன்னேற்ற இந்த அரசு தவறிவிட்டதா? தவறிவிட்டதுன்னு தான் சொல்ல முடியும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு நம்ம எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறோம். இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, உர்பேசன் ஒரு அப்படி நிறுவனம் இருக்குது. இதில் ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான், அமெரிக்காவிலேருந்து மட்டும்தான் இன்னும் வரல. எல்லா இப்போ வட இந்தியா திட்டக்கூடியவங்க வட இந்தியாவிலேருந்து மொத்த பேர் பஞ்சாப், குஜராத்லேருந்து ஆளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இங்கே ஆள் இல்லை, அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ என்ன நடக்குன்னு தெரியாமையே அவங்க எந்த விஷயம் ஒன்றும் இல்லை. இதை விட ஒரு ஒஸ்டான விஷயம் சொல்கிறேன். பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் இந்த மாநகராட்சி இதில் வந்து என்னென்னா கொடுக்குறாங்க. அனைத்து பேரும் 2 பேர் 3 பேர் அந்த பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் போகக்கூடாது. அது ஆக்சிடென்ட் வாய்ப்பு இருக்குது. செல்ஃபோன் பேசக்கூடாது. இதை டைமுக்கு வாங்க, நைட் ஷிஃப்ட் வாங்க, டே ஷிஃப்ட் வாங்க. ஒரு கடையிலையும் போய் 1000 ரூபாய் 1500 ரூபா வசூல் பண்ணுறது. இது வந்து வசூல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது வசூல் பண்ணலாம் உங்கள்கிட்ட குப்பை எடுக்கிறது கிடையாது. இதெல்லாம் எங்ககிட்டையும் கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரி விஷயம் என்னென்னா அதிகாரிகள் வரது இல்லை. குறிப்பாக அந்த துறை அமைச்சர்களும் அதை வந்து ஆய்வுக்கு வரணும், சடனாக வரணும். ஒரு சாதாரணமாக ஒரு பைக்லேயோ ஒரு கார்லேயோ ஒரு வீட்டிலையோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணியிருந்தாலும் இதை கண்டுபிடிச்சிக்கலாம், இதை பண்ணிடலாம். ஒரு இடத்துலையுமே என்னென்னா ஒரு இடத்துலையும் ஒரு பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி இருக்காங்க. அந்த மக்கள் பிரதிநிதியும் நோட் பண்ணணும். மக்கள் பிரதிநிதி நாட் ஒன்லி எம்எல்ஏன்றது இல்லை, ஒரு வார்டு உறுப்பினர் ஆகட்டும், ஒரு கவுன்சிலர் ஆகட்டும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் செய்கிறோம்னா இனிமேல் இப்போ போய் நின்றுட்டு இப்போ நான் என்ன இப்போ ஒரு விஷயம் வராங்க, உங்களுடன் ஸ்டாலின் கூப்பிட்டு கொண்டு வராங்க. 4 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் அந்த அதை போடும்போது நீங்கள் இதை முதல் வருஷமே போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு ஒன்றும் இல்லை, மாவட்டமே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு மனுகள் வருதுன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன இது எதை குறிக்கிறது? இது எதை குறிக்கிறது? அப்போ வந்து அதிகாரிகளோ இல்லைன்னா அவங்களை கண்காணிக்கிறவங்களோ இதை வந்து சரியாக செய்யலைன்னு தானே அர்த்தம். அதான் அர்த்தம். ஸோ அப்போ இது எந்த வகையிலும் நியாயம். அதே மாதிரி மாநகராட்சி சார்ந்த கழிப்பறைகள் மக்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கட்டணம் வசூலிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கும் அவங்க உட்காந்து கட்டணம் வசூல் கேட்டால் என்னென்னா, எங்களுக்கு சம்பளம் இல்லை, எங்களை வசூலிச்சுக்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னா இது எந்த வகையிலும் நியாயம்? சரி, இதெல்லாம் வந்து ஒரு கோர்வையாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு துறை, ஏதோ ஒரு துறை, உதாரணத்துக்கு இப்போ ஆவின் பால் எடுங்க, 4 வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன். என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? எம்ஆர்பியோட 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா, எம்ஆர்பியோட 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. இது அரசு துறை பால் பேக்கெட்டு. அதை யாருமே கேட்க மாட்டேங்களே. ஏன்னு நான் மினிஸ்டர் லெவலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அதாவது ஆவின் எம்டிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஏன் அது இது எவ்வளோ பெரிய ஒரு கொள்ளை இது? ஏன்னா எம்ஆர்பின்றது வந்து ஒரு மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், அதிகமாக நிர்ணயித்த விலை. அந்த நிர்ணயித்த விலை அதிக நிர்ணயித்த விலைக்கு மேலே 1 ரூபாய் விற்றாலும் அது குற்றம். அது ஒரு அரசு துறையை பண்ணலாமா? அப்போ எந்த வகையில் நியாயம்? இது யாரை கேட்டாலும் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. 2 ரூபாய் எம்ஆர்பி எவ்வளோ எக்ஸ்ட்ரான்றது ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் லிட்டர் பால் போகுது? அப்போ எத்தனை இன்ட்டு 2 ரூபாய், அப்போ எத்தனை மாதம் தமிழகோட எவ்வளோ? இது யாருக்கு போய் சேருது? இந்த கேள்வி வருதா இல்லையா? சரி, அப்போ மக்கள் சார்ந்து நலன் சார்ந்து எதுவுமே செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே எழுது. சரி, இப்போ சென்னை மாநகராட்சி அப்படின்னும் போது நிறைய துறைகள் இருக்கு. எந்தெந்த துறைகளில் இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கு? இப்போ நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா பிளானிங் செக்ஷன் போங்க. இன்னைக்கு பிளானிங் செக்ஷனில் கட்டுமான பணிக்கு போனால் இத்தனை காசு கட்டிங் அப்படின்னு வேணுன்றது ஓப்பனாகவே நிறைய இடத்துல பிரச்சனை ஆகி நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பீரியடில் நம்ம முதல்வரே சொல்லிட்டார் என்னென்னா, எங்கே என்ன பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தெரியல, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, விடிஞ்சாச்சு யார் பிரச்சனை பண்ண போகிறீங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்கீங்க, தயவுசெய்து ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணாங்கன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அவர் காதுக்கு போய் அவர் தன் கட்சியே சொல்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கிறது நீங்கள் பாருங்கள். இது கட்டுமான பணி இந்த விஷயங்கள் மட்டும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது சொன்னேன், நான் அந்த சுகாதாரத்துறை சொன்னேன், வருவாய்த்துறை சொன்னேன், இது போக வந்து என்யூஎல்எம்ன்ற அந்த சுகாதாரத்தில் விஷயங்கள் சொன்னேன், அது போக எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன். இது போக தாசில்தார் விஓ ஆஃபீஸில் போனால் அந்த மனுக்கள் பல நாள் தூங்குறது. இது மாநகராட்சி மட்டும் இல்லை, இந்த சைடில் இந்த துறையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ரிலேட்டடாக கட்டுமான பண்ணினா அங்கே பட்டாக்கு போயாகணும். அப்போ அங்கே விஓட்ட பெண்டிங்கில் இருக்குது, அதுக்கப்புறம் தாசில்தார்ட்ட பெண்டிங் இருக்குது. ஆர்டிஓன்றது வந்து எங்களுக்கு கடவுளுக்கு ஒரு படி மேலே. ஆர்டிஓ நாங்கள் பார்க்க முடியறதில்ல, ஆர்டிஓக்கு பேச முடியறதில்ல, ஆர்டிஓ ஃபோன் எடுக்க மாட்டார், எப்போ மீட்டிங் போகிறது தெரியாது. மக்களுக்கு எப்படி உங்களுக்கு 24 மணி நேரம் இருக்குதோ அதே மாதிரி தான் எங்களுக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. மக்களுக்கு 108 மணி நேரம் கிடையாது. இதையெல்லாம் வந்து ஆய்வுக்கு அமைச்சர்களும்
இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை எல்லாருமே வந்து ஃபீல்டுக்கு ஒரு சில பேர் வரட்டும், ஆனால் எல்லாருமே இதில் இறங்கி அந்த வழியை பார்த்தா மட்டும்தான். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி இப்போ வந்து அந்த ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின்ற நிகழ்ச்சி வந்தது, மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து மனு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள். அப்போ இந்த மனுக்கள் இவ்வளோ தான் என்ன ஆகிடுது, இந்த மனுக்களை அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க ஏன் பார்க்கல? இது அந்த 4 வருஷம் முன்னாடி போகிறது நல்லா இருந்திருக்கும். இப்போ என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் நினைக்கிறாங்க, ஓ இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அதனால் இதை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபீல் வருது. இதுதான் மக்கள் நினைக்கிறாங்க. மாநகரம், சென்னை மாநகரம் அப்படின்னும் போது மக்கள் தொகை கூடிக்கிட்டே தான் இருக்குது. வருமானத்திற்காகவோ உழைப்புக்காகவோ ஏதோ ஒன்று காரணத்துக்காக அவங்க சென்னை நகரத்தை நோக்கி வராங்க கிராமங்கள்லேருந்து. அப்போது மக்கள் தொகை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கேற்றாற் போல இந்த திமுக நிர்வாகம் வந்து இந்த மேலாண்மை விஷயங்களை, வளர்ச்சி விஷயங்களை, நகர்ப்புற வளர்ச்சி விஷயங்களை சரியாக செய்யலையா? அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறீங்க, ரோடே பண்ணலைங்க. இப்போ எனக்கு சிஎம்ஆரில் ஒர்க் நடந்தது, எல்என்டி நிறுவனம் பார்த்தீங்க மேலேருந்து பொத்துன்னு வந்தது. அங்கே இன்னொரு காரணம் என்னென்னா டிஎன்இபி டிரான்ஸ், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட டிரான்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு 10 அடி இல்லை 20 அடி, அவர் 50 அடி 50 அடி கோயின் ஒன்றா பரவாயில்ல, இவங்க அட்லீஸ்ட் 200 மீட்டருக்கு எடுக்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸு அது சரியாக செக் பண்ணலன்றாங்க. இதெல்லாம் யார் பண்ண வேண்டிய வேலை? ஹைவேஸை கேட்டால் சார் எங்களுக்கு தெரியாது சார், ஸ்டேட் ஹைவேஸை கேட்டால் எங்களுக்கு தெரியல சார், நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் நாங்கள் சிஎம்ஆருக்கு. இப்போ சிஎம்ஆரில் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த 6 மாதம் 1 வருஷம் 5 வருஷத்துக்கு சம்பளம் வாங்க மாட்டீங்களா? வேலை செய்ய மாட்டீங்க. நீங்கள் இறங்கி வேலை செய்யக்கூடாது சார், உங்கள் துறையிலேருந்து பட்ஜெட் ஒதுக்கக்கூடாது சார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதை ஆய்வு பண்ணிவிட்டு சிஎம்ஆர்களுக்கும் எல்என்டிக்கும் இல்லைனா கேஇசியோ யார் இருக்காங்கன்னா அவங்க சொல்லணும். இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா சாலை பள்ளம் வேளச்சேரியில் ஒரு பஸ் டிரைவர் இறந்து போனார். இது மாநகராட்சியோட அந்த இடம் தான். அது சாலை உடஞ்சி கிடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆய்வுக்கு போகிற அமைச்சர்களும் பைக்கில் போங்க, சைக்கிளில் போங்க, ஆட்டோவில் போங்க, நடந்து போங்க. அப்போ உங்களுக்கு அந்த வழி தெரியும்ல. பயமாக இருக்கணும் வண்டி ஓட்டும் போது. காரில் போகும்போது அதிகாரிகளோ இல்லைன்னா அரசியல்வாதிகளோ காரில் போகும்போது, சொகுசு காரில் போகும்போது இந்த வழி தெரியவே தெரியாது. மக்கள் வந்து இறந்து போவாங்க. அந்த டிரைவரோட நிலைமை என்ன, இன்னைக்கு அந்த டிரைவர் நிலைமை என்னன்னு தெரியாது. 2வது பாயிண்ட்டு, மாநகராட்சியில் இன்னொரு இடத்துல சிஎம்டி எடுத்துக்கோங்க. கட்டுமான பணிக்கு இப்போ நிறைய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க. கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் பார்க்கிங் வந்து கொடுத்து தான் அவங்க அப்ரூவல் வாங்குறாங்க. ஆனால் யாருமே உள்ள பார்க்கிங் கொடுத்து கிடையாது. டிஎல்எஃப் எடுங்க, காமர்ஸ் ஜோன் எடுங்க, ஆர்எம்எஸ்னு கெப்பல்னு ஒரு அமௌண்ட், ஒரு கடை அமௌண்ட் போய் உள்ளது, யாரையுமே உள்ளே விடுறது கிடையாது. எல்லாமே ரோட்லேயே பார்க் பண்ணால் இங்கே ஒர்க்கும் நடக்குது, இங்கே டிராஃபிக் ஆகுதும், மக்கள் மன உளைச்சல் ஆகிறாங்க. என்ன தான் பண்ண முடியும்? இதுக்கு ஓவரால் காரணம்னா இந்த 4-5 இயர்ஸில் எனக்கு சொல்ல விஷயங்கள்னா லேக் ஆஃப் ஸ்ட்ரென்த் இன் டிபார்ட்மெண்ட். ஆர்டிஓ போகிறேன், அம்பத்தூர் போகிறேன், அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு பொண்ணு சொல்லுது இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, ரஃபாக பேசுகிறாங்க அவங்கள்ட்ட. ஏன்னு கேட்டால் அதுக்கு பக்கத்தில் ஒரு சொல்கிறாரு, சார் அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட ஒர்க்கு கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, நாளைக்கு திட்டினா தான் நீங்கள் வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி மாற்றிடுவீங்கன்றனால பார்க்குறாங்கன்னா இது எந்த வகையில் நியாயம்? அப்போது ஆர்டிஓவில் இப்போ இன்றைக்கி தொழிலாளர் துறை எடுங்க. தொழிலாளர் துறை நான் 3 நாள் மணி போட்டேன். தொழிலாளர் நல ஆணையம் சென்னையில் டிஎம்எஸ்ல இருக்குது. இவர்கள் கோமாவில் இருக்கிறார்களா? ஒருவர் விழுந்து இடுப்பு எலும்பு ஒடிஞ்சு வீட்டில் படுத்துக்காரு, 3 பொண்ணுங்க, 55 நாளாக ஆணையர்கிட்ட அந்த மனு தூங்குதுன்ற. இதுக்கு நாங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் என்கொயரி கூப்பிட்றீங்கன்னா இது எந்த வகையில் நியாயம்? ஒரு துறையில் ஒரு படத்தில், அந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் சொல்கிறாரு, இவரை கேட்ட அவரை கேட்ட கமானியா எல்லாமே எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு துறையிலையும் முடிஞ்ச வரையும் வந்து நீங்கள் வந்து அலட்சியம் காட்டிங்கன்னா, அப்போ இந்த அலட்சியம் காட்டுற மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் பெண்டிங் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோ நாள் கழிச்சு உங்கள் சம்பளம் வாங்கிக்கோங்க. அது அரசியல்வாதியாகட்டும் அதிகாரியாகட்டும். அப்போ இது வந்து எதை காமிக்குது? இன்எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை காட்டுது. சரி, இப்போ மழைநீர் காலத்துல வந்து அதிகப்படியான தண்ணீர் தேங்குவது சென்னை மாநகராட்சியுடைய பெரிய பிரச்சனை. ஸோ இதை நாங்கள் சரி செய்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த உடனேயே கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேலே செலவு செஞ்சு மழைநீர் கால்வாய்களை நாங்கள் சீரமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தோம்னா மறுபடியும் சாலை ஓரங்களில் பள்ளங்களை தோண்டிக்கிட்டு நாங்கள் மறுபடியும் மழைநீர் கால்வாய்களை சீரமைக்கிறோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால சாலைகளும் பாதிக்கப்படுது, மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீர்நிலையை காக்குறோம்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்சி வந்தவுடனே 38 மாவட்டத்துக்கும் நான் ஒரு பெட்டிஷன் போட்டேன், எல்லா கலெக்டருக்கும். நீர்நிலையை காப்பாற்றுவதற்கு உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கோங்க. சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலம் இருக்குது. இந்த மண்டலத்துக்கு உட்பட்டதில் யார் யாரெல்லாம் நீர்நிலையை ஆக்கிரமிப்பு செய்திருக்கார்கள்? தனி மனிதன். இப்போ வரி வசூலிக்கலைன்னா வரி வசூலை வரி கட்டாதன்னு சொல்லி அவங்க கோயிலில் இந்து நேற்று சார்பாக அவங்க இதெல்லாம் பேர்லாம் ஓட்டுறாங்க, கடை பேர் எல்லாம் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறேன். உண்மையிலே நேர்மையான ஒரு விஷயத்தை மக்கள் கொடுக்கணும்னா, எந்த ஒரு தனி மனிதர் நீர்நிலையை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு? எந்த ஒரு கல்வி நிறுவனம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு? எந்த ஒரு அரசு துறை நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது? இதெல்லாம் எடுத்து போடணும்னா, ஒரு சொன்னார், ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசியல்வாதி சொன்னார், சென்னை கலெக்டர் ஆஃபீஸர் நீர்நிலை தான் இருக்குது அப்படின்றாரு. இப்போ இது எந்த வகையில் நியாயம்? நீர்நிலை ஆக்கிரமிப்புனா அந்த மண்டலத்து வாசலில் இவர்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்கள்னு தெளிவாக போட திராணி யாருக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அந்த ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது. உண்மையால் நீர்நிலையை வந்து நான் ஓப்பனாக காப்பாற்றுவேன்னு நினச்சா இப்போ கூட நேரம் கரெக்டாகுது. முடிஞ்சால் ஒரு இடத்துலையும் நாங்கள் க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா
அந்த மண்டலத்து வாசலில் இவர்கள் நீர்நிலை ஆர்வலர்கள் அந்த ஃபோட்டோவை ஒட்டணும். நிரந்தர தீர்வும் நிர்வாக செயல்திறனும் ஒரு அரசுக்கு முக்கியம். அது இந்த திமுக ஆட்சியில் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு விளக்கமாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.